Good day to all. States with relaxation of minimum educational qualification TET for appointment of teachers as per RT Act 2009 Section 23 of 2. Which ones are? Has Tamil Nadu got relaxation from the central government to appointment teachers? Let's see in detail in this video. ஆசிரியர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். RT ஆக்ட் 2009 செக்ஷன் 23 படி ஆசிரியர்களை நியமனம் செய்ய குறைந்தபட்ச கல்வி தகுதிகள் அதாவது டெட் தளர்வு பெற்ற மாநிலங்கள் எவை? தமிழக அரசு ஆசிரியர்களை நியமனம் செய்ய மத்திய அரசிடம் தளர்வு பெற்றுள்ளதா இல்லையா? இந்த காணொளியில் விரிவாக காணலாம். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, மினிஸ்டர் ஆஃப் எஜுகேஷன், டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன் அண்ட் லிட்ரஸி. சப்ஜெக்ட்: Information sought under RT Act 2005 regarding. Point 1. So far 13 states have been given relaxation in respect of minimum educational qualifications for appointment of teachers under Section 23 of 2 of the RT Act 2009, namely Assam, Bihar, Chhattisgarh, Himachal Pradesh, Madhya Pradesh, Manipur, Meghalaya, Nagaland, Odisha, Tripura, Uttar Pradesh, Uttarakhand and West Bengal. இந்திய அரசு பள்ளிக்கல்வி மற்றும் எழுத்தறிவுத்துறையின் கல்வி அமைச்சகம். தலைப்பு: தகவல் அறியும் உரிமை சட்டம் 2005 கீழ் கோரப்பட்ட தகவல்கள். RTE சட்டம் 2009 பிரிவு 23 கீழ் ஆசிரியர்களை நியமிப்பதற்கான குறைந்தபட்ச கல்வி தகுதிகள் தொடர்பாக இதுவரை 13 மாநிலங்களுக்கு தளர்வு அளிக்கப்பட்டுள்ளது. அதாவது அஸ்ஸாம், பீகார், சத்தீஸ்கர், இமாச்சல பிரதேசம், மத்திய பிரதேசம், மணிப்பூர், மேகாலயா, நாகாலாந்து, ஒடிசா, திரிபுரா, உத்தரப்பிரதேசம், உத்தரகாண்ட் மற்றும் மேற்கு வங்காளம். பாயிண்ட் நம்பர் 2. As per Section 23 of 2 of the RT Act 2009, where a state does not have adequate institution offering course or training in teacher education or teachers possessing minimum qualifications as laid down under subsection 1 are not available in sufficient numbers, the central government may, if it deems necessary by notification, relax the minimum qualifications required for appointment as a teacher for such period not exceeding 5 years as may be specified in that notification. For such period not exceeding 5 years as may be specified in that notification. RTE சட்டம் 2009 பிரிவு 23 படி ஒரு மாநிலத்தில் போதிய கல்வி நிறுவனங்கள் அல்லது ஆசிரியர் கல்வியியல் பயிற்சி பெற்றவர்கள் அல்லது துணைப்பிரிவு 23 கீழ் குறிப்பிடப்பட்டுள்ள குறைந்தபட்ச தகுதிகள் உள்ள ஆசிரியர்கள் இல்லாத பட்சத்தில் மற்றும் போதுமான எண்ணிக்கையில் ஆசிரியர்கள் தேவை என கருதினால் மத்திய அரசின் அறிவிப்பில் குறிப்பிட்டுள்ளபடி 5 ஆண்டுகளுக்கு மிகாமல் ஆசிரியராக நியமனம் செய்வதற்கு தேவையான குறைந்தபட்ச தகுதிகளை மத்திய அரசு தளர்த்தலாம். கவனிக்கவும், 5 ஆண்டுகளுக்கு மிகாமல் ஆசிரியராக நியமனம் செய்வதற்கு தேவையான குறைந்தபட்ச தகுதிகளை மத்திய அரசு தளர்த்தலாம். Point 3. The government of Tamil Nadu has not sought relaxation under Section 23 of 2 of the RT Act 2009. Listen carefully. The government of Tamil Nadu has not sought relaxation under Section 23 of 2 of the RT Act 2009. RTE சட்டம் 2009 பிரிவு 23 கீழ் தமிழக அரசு தளர்வு கோரவில்லை. கவனிக்கவும், தமிழக அரசு RTE சட்டம் 2009 பிரிவு 23 கீழ் குறைந்தபட்ச தகுதிக்கான ஆசிரியர்களை நியமனம் செய்வதற்கான தளர்வுகளை மத்திய அரசிடம் தளர்வுக்காக எந்த அனுமதியும் கோரவில்லை.
மத்திய அரசிடம் தமிழக அரசு தளர்வு கோராத இந்த நிலையில் RTA ஆக்ட் 2009 23/1 மற்றும் 2 23/8/2010 படி நடைமுறைக்கு வந்த அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகள் மற்றும் சிறுபான்மை பள்ளிகளில் மத்திய அரசிடம் தளர்வு கோராமலும் மத்திய அரசு தமிழகத்திற்கு தளர்வு வழங்காத சூழலில் டெட் தேர்ச்சி பெறாமல் அரசு உதவி பெறும் பள்ளிகள் மற்றும் சிறுபான்மை பள்ளிகளில் ஆசிரியர் நியமனம் நடைபெற்றுள்ளது. இவர்களின் நியமனம் தொடர்பாக பல்வேறு வழக்குகள் உச்சநீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. சுமார் 14 ஆண்டுகளாக நியமனம் பெற்று பணிபுரிந்து வருகின்றனர், எந்தவித சலுகைகளும் இல்லாமல். சுமார் 14 ஆண்டுகளாக பணி நியமனம் பெற்று டெட் தேர்ச்சி பெறாமல் தமிழக அரசும் அனுமதி பெறாமல் பணிபுரிந்து வருகின்றனர். மத்திய அரசிடம் தமிழக அரசு அனுமதி கோராமல் தளர்வுக்கான அனுமதியை கோரவில்லை. ராமர் வனவாசம் சென்று 14 ஆண்டுகள் கழித்து ஆட்சி புரிந்தது போல ஆசிரியர் நியமனம் நீதிமன்றத்தால் உறுதி செய்யப்படுமா? அவர்களுக்கு மற்ற ஆசிரியர்கள் போல பணபலன்கள் மற்றும் மற்ற சலுகைகள் கிடைக்குமா என்று இலவு காத்த கிளி போல் பல்வேறு இன்னல்களுடன் காத்திருக்கின்றனர். சட்ட விதிமுறைகள் இவர்களுக்கு பாதகமாக அமையுமா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். இது போன்ற பல்வேறு தகவல்கள் டீச்சர்ஸ் மீடியா சேனலில் உரிய ஆதாரம் மற்றும் ஆவணங்களுடன் தொடர்ந்து பகிரப்படும். தொடர்ந்து இணைந்திருங்கள் டீச்சர்ஸ் மீடியா சேனலுடன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களுக்கான தகவல்கள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். டீச்சர்ஸ் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.